சென்சஸ் கிடையாது, சர்வே. முதலமைச்சர் சொல்றது நாங்கள் சென்சஸ் மத்திய அரசு எடுக்கிறதுல அதில் தான் பண்ண முடியும். அப்போ பீகாரில் எப்படி பண்ணாங்க? பீகாரில் சர்வே பண்ணாங்க, சர்வே எடுத்தது செல்லும் என்று பீகார் உயர்நீதிமன்றம் அவங்க வந்து அது தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றமும் அந்த எடுத்த சர்வே வந்து ரத்து பண்ணலை, அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அது எடுத்த விதம் சர்வே வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு கொடுத்த இடஒதுக்கீடு அதில் ஏதோ தடை பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் சரியாயிடும், போக சரியாயிடும். கர்நாடகாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்காங்க, தெலுங்கானா எடுத்துட்டு இருக்காங்க, ஒரிசாவில் எடுத்துட்டு இருக்காங்க, ஜார்க்கண்டில் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் எடுத்துட்டு போறாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, பஞ்சாயத்து தலைவருக்கும் சர்வே எடுக்கிற அதிகாரம் இருக்கிறது. அப்போ முதலமைச்சருக்கு இருக்காதா? இது எவ்வளோ பெரிய ஒரு ஏமாத்து வேலை, இது சமூக அநீதி. இது ஸ்டாலின் அவர்கள் செய்யலன்னு வச்சுக்கோ, திமுகவுக்கும் சமூக நீதி பேசுறதுக்கு தகுதி கிடையாது. தகுதி இல்லாத ஒரு கட்சி திமுக. சமூக நீதி பத்தி பேசக்கூடாது, ஏன்னா சமூக அநீதி வழங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் மத்திய அரசு எங்களுடைய உரிமைகள்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் இங்க இவருடைய உரிமையை மத்திய அரசுக்கு தாரவாத்து கொடுக்கிறார். என்ன பயம் அப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கு? என்ன பயம் உங்களுக்கு? ஏன் கணக்கெடுப்பு நடத்த என்ன பயம்? பயப்படுறீங்களா? எடுத்துட்டு போங்களே. யாருமே தடை பண்ணலையே, நீதிமன்றம் தடை பண்ணல, யாருமே தடை பண்ணல, மத்திய தடை பண்ண போறது கிடையாது. மற்ற மாநிலங்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால இது ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஊர்ல இருந்து வந்த உடனே எடுக்கணும். அது 10.5% இடஒதுக்கீடு கடந்த ஆட்சியில கொடுக்கப்பட்டிருந்தாலும் அங்க சட்ட விதிமுறைகள் சரியா பின்பற்றாதனால ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு கருத்தை இவங்க சொல்றாங்க. அதாவது 7 காரணங்கள் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வந்து அந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணுச்சு 10%. அது உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு நாங்கள் எடுத்துட்டு போனோம். எடுத்துட்டு போறப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி, நாகேஸ்வர நீதியரசர் நாகேஸ்வர அவர்கள் தீர்ப்பின்படி அந்த 7 காரணங்கள்ல வந்து 6 காரணம் தவறான காரணங்கள்னு உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கிறார். ஒரு காரணம் மட்டும் செல்லும். அந்த ஒரு காரணம் என்ன? தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி இடஒதுக்கீடு கொடுங்க. உச்சநீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, கொடுக்கலாம், முழுமையா கொடுக்கலாம். ஆனால் அதில் 115 சமுதாயம் இருக்கிறது. அதுல மற்ற சமுதாயங்களுக்கும் என்ன நிலையில் இருக்கிறாங்க அந்த நியாயப்படுத்தி, ஒன்று மக்கள் தொகை மட்டும் கிடையாது, சமூக பிந்தைய நிலை, பாப்புலேஷன், சோசியல் பேக்வர்ட்னஸ், ரெண்டும் கலந்து சேர்ந்து அதை நியாயப்படுத்தி கொடுங்கன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. அதனால எங்கேயுமே யாரும் கொடுக்க கூடாது அப்படிலாம் இல்லை. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஜியோ போட்டிருக்கிறாங்க. 2022 ஜனவரி மாதம் போட்ட ஜிஓ, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு திமுக அரசு போட்ட ஜிஓல இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு 68 பேராகிராஃப் 71 73 68 73 பேராகிராஃப் போட்டு தான் ஜிஓ போட்டிருக்காங்க. அதில் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்றது அதுதான் போட்டிருக்காங்க. அது போட்டுட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து இது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வாங்கி இப்போ இன்னொரு 6 மாதம் 1 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலம் முடிஞ்சு போயிடுது. ஆளக்கூடியது திமுக அப்படின்னு கூட்டணியில பல கட்சிகள் இருக்கு. குறிப்பா சமூக நீதியை வலியுறுத்தி பேசக்கூடிய திருமாவளவனும் அந்த கூட்டணியில தான் இருக்கிறாரு. மற்ற கட்சிகளோட அழுத்தம் எந்த அளவுக்கு திமுக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது திமுகவுக்கு சமூக நீதிக்கு சம்மந்தம் கிடையாது. மற்ற கட்சிகளை பத்தி நான், அதாவது அவங்களுக்கு சமூக நீதி உணர்வு இருந்ததுன்னா திமுகவை அவங்க வலியுறுத்தணும். வலியுறுத்தி இது வந்து வன்னியர் பிரச்சனை மட்டும் கிடையாது, இது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பிரச்சனையும் சொல்லு. இப்போ இன்னொரு இஷ்யூ என்னன்னா, இப்போ உச்ச நீதிமன்றத்தில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்து ஆபத்து வந்துடுச்சு. இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு எதிர்த்து ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. அதற்கு என்னைக்கு வேணா வரும், உச்ச நீதிமன்றத்தில் வரும். வந்துருச்சுன்னா நிச்சயமா ரத்து பண்ணிடுவாங்க. 69 விழுக்காடு ரத்து பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கே திமுக ஆட்சி கலைஞ்சிடும், உறுதியாக கலைஞ்சிடும். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கலவரமா பதட்டமா ஆயிடும். ஏன்னா இது வந்து இடஒதுக்கீடு சாதாரண இடஒதுக்கீடு 69 விழுக்காடு. இது வந்து கிட்டத்தட்ட 50-60 வருஷமா நமக்கு அடுத்த போராட்டங்கள் மூலமா கிடைச்சிருக்குது. அதில் இதை எப்படி இது காப்பாற்றணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் காப்பாற்ற முடியும். காப்பாற்றி அது நியாயப்படி ஜஸ்டிஃபை பண்ணும் உச்ச நீதிமன்றத்தில். பாரு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 69 விழுக்காட்டிற்கு மேல் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்த சமுதாயம், சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நிரூபிச்சாதான் 69 விழுக்காடு நம்ம
நிலைநாட்ட முடியும். இல்லை நிரூபிக்கலைன்னா ரத்து பண்ணிடுவாங்க. இது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் வேணுமே பண்ணாம இருக்கிறாங்க. அது திருப்பி நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றது 69 விழுக்காட்டுக்கு நமக்கு இப்ப ஆபத்து வந்திருக்கிறது, இந்த கத்தி தொங்கிட்டு இருக்குது. அதற்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்துங்க, ஜாதிவாரி கணக்கு நடத்துங்க, உடனே நடத்தி தான் காப்பாற்ற முடியும். வேற எந்த வகையில காப்பாற்ற முடியாது மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். அது கண்டுக்கிற மாதிரி தெரியல.